ஐயா அவர்களையும் நூலை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். நூலை வெளியிட்டவர்களுக்கும் சான்றோர் பெருந்தகைகளுக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். தமிழாய்ந்த தமிழ் மகன் தலைமை பண்புகளை துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர முடிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிபடர உள்ளத்தே ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள் உருக்குதல் இவையெல்லாம் நின்னர்களின் ஒளிகளன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி அடியேனுக்கு இவை அனைத்தும் அருள்வாயே. அன்பிற் சிறந்த ஆன்றோர் பெருமக்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த மேழி பிடிக்கும் கை என்கிற நூலை ஒரு மாதத்திற்கு முன்னால் ஐயா குழந்தைசாமி அவர்கள் எனக்கு இல்லம் தேடி வந்து கொடுத்தார். நான் சொன்னேன், ஐயா நீங்க ரொம்ப பெரியவங்க, நான் வர்றேங்க ஐயா, உங்க இடத்துல வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்தா மகிழ்ந்த நிப்பாட்டுறது கூட ரொம்ப சிரமமா இருக்கும் ஐயா, நான் வர்றேன்னு. ஆனா ஐயா அவங்க வந்து நான் தான் ஐயா உங்களுக்கு கொண்டு வந்து தரணும், நானே வர்றேன் அப்படின்னு சொல்லி என் சிறு குடிலுக்கு வந்து என்னை சிறப்பித்தார்கள். அந்த புத்தகத்தை வாங்கிய உடனே நான் படித்தது என்ன அப்படின்னா அந்த புதினத்தை அல்ல, அந்த நம்ம துணைவேந்தர் ஐயா அவங்க சொன்ன மாதிரி பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்களுடைய கவிதையை தான் நான் படித்தேன். கவிதைனா கவிதை என்ன ஒரு அழகான கவிதை, என்ன ஒரு சொற்சட்டு சொற்கட்டுன்னு அப்படி ஒரு கவிதை. அந்த கவிதையில் நான் பாரதிதாசனையே பார்த்தேன். அப்புறம் அந்த கவிதையை படித்த மனசு இருக்கு பாருங்க, அது சும்மா இருக்காது. அது கவிதை நேயர்களுக்கு அது அவங்க உணர்வார்கள். ஒரு கவிதையை படித்து உள்வாங்கிய மனசு என்பது ஒருபோதும் சும்மா இருக்காது. அப்புறம் 2 நாள் கழித்து ஒரு காலை பொழுதில் பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்களை அழைத்தேன். ஐயா உங்க கவிதையை படிச்சங்க ஐயா, என்ன கவிதைங்க ஐயா, என்ன கவிதை அப்படின்னு சொன்னேன். அப்ப ஐயா சொன்னாங்க, இப்பதான் ஐயா குழந்தைசாமி ஐயா வந்து என் முன்னால வந்து உட்கார்றாங்க, அந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இந்த தியாகம் விளைந்த செந்நிலத்தை இந்த தமிழ் பெருமக்கள் கொண்டாடி மகிழ்ந்திருக்க வேண்டும். அது சாதாரண கவிதை நூல் அல்ல. தியாகம் விளைந்த செம்புலம் என்கிற ஐயா அவருடைய கவிதை நூல் என்பது ஒரு சிறந்த நூல் என்று நான் அந்த நூலை சொல்கிறேன். அதுபோல இந்த மேழி பிடிக்கும் கை என்கிற அவருடைய கவிதையை படித்தேன். கவிதையை படித்த பிறகுதான் குழந்தைசாமி ஐயா அவருடைய புதினத்தை படித்தேன். அந்த புதினத்தை படித்த பிறகுதான் தெரிஞ்சது அந்த புதினத்தினுடைய சாறு தான் அவருடைய கவிதை என்பது. அந்த மொத்த புதினத்தினுடைய சாரை அப்படியே பிழிஞ்சு, அந்த கனியை பிழிஞ்சு அப்படியே சாராக்கி நமக்கு பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்.
இந்த புத்தகத்தினுடைய பெரும் சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த புத்தகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய சங்க இலக்கிய கவிதைகள், குறுந்தொகை, புறநானூறு, கம்பனுடைய தனிப்பாடல், எத்தனை எத்தனை அழகு. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. இது 4 தலைமுறையினருடைய வாழ்க்கை. 3 தலைமுறை இல்லை, 4 தலைமுறையினருடைய வாழ்க்கையை ரொம்ப செறிவாகவும் அழகாகவும், நம்ம பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்கள் சொல்லியது போல எந்த வில்லனும் வில்லியும் இல்லாமல் ஒரு நேர்முக சிந்தனையாக, நேர்மறை சிந்தனையாக, ஏறுமுகமாக இந்த நூல் இருக்கிறது என்று நான் சொல்றேன். அப்புறம் இந்த நூலினுடைய மிகச்சிறந்த அழகு என்ன அப்படின்னா, நான் எப்போதுமே கம்பனுடைய பாடலை ரசிப்பேன். ஊருணி நிறையவும் உதவும் மாடுயர் பார்கள் பயன்மரம் படுத்தற்றாகவும் கார் மழை பொழியவும் கடனி பாய் நதி பார்ப்புணல் பெருகவும் மறுக்கின்றார்கள் என்று கம்பன் ஒரு அருமையான கவிதை பாடினார். ஊருணி நிறையவும் உதவும் மாடுயர் பார்கள் பயன்மரம் படுத்தற்றாகவும் கார் மழை பொழியவும் கடனி பாய் நதி பார்ப்புணல் பெருகவும் மறுக்கின்றார்கள் யார் என்றான் கம்பன். அதாவது ஒரு ஊருன்னா ஊரணி இருக்கணும். ஒரு ஊருன்னா ஊரணி இருக்கணும். அந்த ஊரணியில நீர் நிறைஞ்சிருக்கணும். அந்த ஊரணியை சுத்தி பயன் தரும் பட மரங்கள் இருக்கணும். கழனி பச்சை பசேர்னு வயல் பரப்புகள் அந்த ஊர்ல இருக்கணும். அந்த பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய வயல்களுக்கு ஆற்றின் மூலமாக நீர் வரத்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கம்பன் கனவு கண்டான். அப்படிப்பட்ட ஒரு ஊரைத்தான் சின்ன வயசுல நம்ம குழந்தைசாமி ஐயா அவர்கள் பார்த்தார். அப்படிப்பட்ட ஊர். ஆனா அந்த ஊர் நாளடைவில் கால மாற்றத்தால், தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியால், பொருளாதார பெருக்கத்தால் எப்படி 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 எப்படியெல்லாம் மாறி 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 இன்றைக்கு அந்த ஊரே காலியாகி போனது என்கிற ஒரு வருத்தத்தை தான் இந்த நூல்ல அவர் பதிவு செய்திருக்கிறார். இதுல ஐயாவுடைய ஒரு கவிதையை சொல்லணும். பொன்முடி சுப்பையன் ஐயாவுடைய கவிதையை சொல்லணும். வான் பார்த்து மழை பார்த்து மண்ணை நம்பி வாழ்வோரே உழுதுண்ணும் மேடி செல்வர். என்ன அழகான கவிதை பாருங்க. வான் பார்த்து மழை பார்த்து மண்ணை நம்பி வாழ்வோரே உழுதுண்ணும் மேடி செல்வர். வேல் நோக்கி புவியாடும் மன்னவர்க்கும், வேல் நோக்கி புவியாடும் மன்னவர்க்கும், வெகு மக்கள் பல்லோர்க்கும் துறவியர்க்கும் சான்றாண்மை புலவோர்க்கும் அனைத்துயிர்க்கும் வரும் பசியை தணிக்கும் உழவர் வாழ்வை, தனியாத பசி தீர்க்கும் உழவர் வாழ்வை தேனான செந்தமிழில் புதின நூலாய் செய்தளித்தார் திருவே குழந்தைசாமி. எப்படி பாட்டுப்பாரு. இது மாதிரி நிறைய பாடலை என்னால் இதில் சொல்ல முடியும். நிறைய பாடலை படிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் பெருமை பாராட்ட விரும்பவில்லை. என்ன அந்த சொல்ல பாருங்க. வான் பார்த்து மழை பார்த்து மண்ணை நம்பி வாழ்வோரே உழுதுண்ணும் மேடி செல்வர். இதுல ஒரு கம்பனுடைய ஒரு தனிப்பாட்டு வருது. அந்த பாட்டை சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த பேச்சினுடைய போற போக்குல சில சில முக்கியமானதை நம்ம மறந்துடுவோம். அது இயல்பு. மேடி பிடிக்கும் கை, வேல் வேந்தர் நோக்கும் கை. என்ன அழகிய கம்பன் பாட்டு, கம்பன் தனிப்பாட்டு. என்ன பாட்டு. மேடி பிடிக்கும் கை, வேல் வேந்தர் நோக்கும் கை, ஆடி தரித்தே அருளும் கை, சூழ்வினையை நீக்கும் கை, என்றும் நிலைக்கும் கை, நீடூழி காக்கும் கை, காராளர் கை. என்ன அழகு பாட்டு. யாகம் விளைந்த செம்புலத்தை கொண்டாடி இருக்க வேண்டாமா? நீங்க வாய்ப்பு கிடைத்தால் அந்த நூலை படித்து பாருங்க. கோவையினுடைய பேரழகு, கோவையை சுற்றி இருக்கக்கூடிய எழில் மலைகளினுடைய அழகு அந்த நூல் இருக்கு. இந்த மேடி பிடிக்கும் கை என்பது சாதாரண நூல் அல்ல. நான் ஐயாவிடம் வாங்கினோன்னா ஒரு கட்டுரை நூலாக இருக்கும் என்று தான் கருதினேன். அப்புறம் படித்து பார்க்க பிறகுதான் தெரிந்தது 4 தலைமுறையினருடைய வாழ்க்கை. இந்த கம்பனுடைய தனிப்பாடலை
அன்பு பெரியவர்கள் எல்லாருமே சான்றோர் பெருமக்கள். நீங்க அவசியம் அந்த கவிதையை கொண்டாடி மகிழணும். வேலி பிடிக்கும் கை, வேல் வேந்தர் நோக்கும் கை, ஆழி தரித்தே அருளும் கை, ஆழி தரித்தே அருளும் கை, சூழ்வினையை நீக்கும் கை, என்றும் நிலைக்கும் கை, நீடூழி காக்கும் கை, காராளர் கை. இதை காட்டிலும் வேளாண்மையை புகழ முடியுமா? இன்னைக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய கவிதை என்று இந்த கவிதையை சொல்கிறேன். 1000 படைப்புகள் வரலாம், 1000 கவிதைகள் வரலாம், ஏராளமான நூல்கள் வரலாம். ஆனால் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு பொருந்திய கவிதை என்று இந்த கவிதையை நாம் எல்லாம் கொண்டாடி மகிழ்ந்து வேளாண்மையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். அதற்கு இந்த மேடி பிடிக்கும் கை மிக பொருத்தமாக இருக்கும். இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, கதையை சொல்றேன், நீங்க கதையை சொன்னாலும் புத்தகத்தை வாங்கிட்டு போகணும். இந்த கவிதை, இந்த கதை மேலுள்ள ஈடுபாட்டால் நாங்கள் சொல்லணும். ஏன்னா குமரவேல் கவுண்டர், செல்லாத்தாள், இவங்க தான் முதல் தலைமுறையினர். இதுக்கும் ஒரு கவிதை பொன்முடி சுப்பையன் வச்சிருக்க. பாம்பேரி கிணற்றினிலே கவலை ஊட்டி பாசனத்தால் பயிர் வளைத்த காலம் ஒன்று. பாம்பேரி கிணற்றினிலே கவலை ஊட்டி பாசனத்தால் பயிர் விளைத்த காலம் ஒன்று. மேம்பாட்டு மின்சாரம் கிணற்று நீரை மேலேற்றும் மின்மோட்டார் காலம் ஒன்று. மேலேற்றும் மின்மோட்டார் காலம் ஒன்று. வீம்புக்காய் அடிக்கிணற்றின் அடியினிலே மிக நீண்ட துளை போட்டு நீர் காணாமல் தேம்புகின்ற காலம் ஒன்று. வீம்புக்காய் அடிக்கிணற்றின் பக்கவாட்டில் மிக நீண்ட துளையிட்டு நீர் காணாமல் தேம்புகின்ற காலம் ஒன்று. சொட்டு நீரில் தென்னை வேரை நீர் நினைத்த காலம் ஒன்றுன்னு அருமையான ஒரு என்சி புத்தகம் கொடுத்திருக்கேன்.